Taste the Daily. சென்னை 7 கிணறு பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கஞ்சா விற்பனை செய்த சினிமா துணை இயக்குனர் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். அப்பகுதியைச் சேர்ந்த சினிமா துணை இயக்குனரான ஸ்ரீ பிரேம்குமார், அலெக்ஸ் சந்தோஷ், ராஜன் ஆகிய 3 பேரும் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டனர். அவர்களிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 750 கிராம் ஓஜி ரக கஞ்சா சிக்கியது. மேலும் இவர்கள் அஸ்லாம் என்பவர் கூறிய தகவலின் அடிப்படையில் கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா சர்வசாதாரணமாக விற்பனையாவதாகவும் இதை தடுக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறை திணறி வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை விற்பனை செய்து வந்த திமுக நிர்வாகி சிக்கினார். தாமல் கிராமத்தில் தமிழரசன் என்ற திமுக நிர்வாகி அப்பகுதியில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 2 கிலோ 200 கிராம் எடையுள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் சமீப காலமாக திமுக நிர்வாகிகளால் போதை வஸ்துக்களின் பிடியில் சிக்கிக் கொண்டு சின்னாபின்னம் ஆகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.